நாட்டுப்புற கலைஞர்கள் நலனுக்காக பல்வேறு தீர்மானங்கள். மாநில செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல். வடலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்துதல், இலவச பேருந்து பயண அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. செய்தியாளர் தனுஷ். முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் அங்கீகாரம் பெற்ற உண்மையிலே நடைமுறையில் 25 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சங்கம் இந்த தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் கலைஞர் மாவட்ட 5 கோரிக்கை. இந்த 5 கோரிக்கைகள் இனிவரும் காலங்களில் சரியான கலைஞர்களுக்கு அந்த மாவட்ட விருதாளர்களை சரியான கலைஞர்கள் தேர்வு இந்த ஆட்சியானது நாம் இசை கலைஞர்கள் சொல்லியிருக்கிறார். யார் கேட்கிறது? பல்வேறு மாவட்டங்களிலே சங்கம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா போட்டு தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று கடலூர் மாவட்டம் வடலூரில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த சங்கம். மேலும் எங்கள் மாநில சங்கத்திற்கு தமிழக அரசு பல்வேறு கோரிக்கைகளை புதிய அரசுக்கு முன்வைக்கின்றோம். எங்களுடைய கலைஞர்கள் 6 மாதம்தான் அவர்களுக்கு வாழ்வாதாரம், மீதி 6 மாதத்திற்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் வழி இல்லாதவர்கள், வேறு எந்த வேலைக்கும் செல்லாதவர்கள். ஆகவே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரசு நிகழ்ச்சிகளை மாவட்டங்கள் தோறும் வழங்க வேண்டும். அடுத்தபடியாக ஓய்வூதியம் பெறுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. ஆர்டிஓ, தாசில்தார் என அலைக்கழிக்கப்படுகிறது. அந்த ஓய்வூதியம் வழங்குவதை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஆண்டுக்கு 500 கலைஞர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 10,000 கலைஞர்களுக்கு மேல் அவர்கள் மனு கொடுத்துவிட்டு வயது முயற்சியின் காரணமாக இறந்து விடுகிறார்கள். 70-75 வயதாகி வருகிறது. ஆகவே அதை எளிமைப்படுத்துகின்ற வகையிலே 500 கலைஞர்களுக்கு கொடுப்பதை 1000 கலைஞர்களுக்காக உயர்த்தி கொடுக்க வேண்டும். இலவச பஸ் பாஸ் நாட்டுப்புற கலைஞர்கள் கலை பண்பாட்டுத்துறை அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் பயணம் செய்வதற்கு வழங்க வேண்டும். தமிழக அரசு உயரிய விருதான கலைமாமணி விருது சென்னையில் மட்டுமே அந்த விருது அதிக பேருக்கு திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கிராம பகுதியிலே சுயமாக ஆடி பாடி தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்துகின்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது எட்டாக்கனியாக இருக்கிறது. அனைத்து மாவட்டத்துக்கும் கலைமாமணி விருது முன்னுரிமை அளிக்க வேண்டும். மூத்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதை எளிமைப்படுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்களை இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய நலச்சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. மிக விரைவில் சென்னை மெரினா கடற்கரையிலே எங்களுடைய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் குறித்து மிகப்பெரிய மாநாடு, கோரிக்கை மாநாடாக நடைபெற இருக்கிறது என்பதை, எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.